வணக்கம், நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன். இந்த பதிவில் நாம் குரு பயிற்சி எப்பொழுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி வர இருக்குது. ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு முதல் சுபராக இருக்கக்கூடிய கிரகம் குரு தான். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை பாவ விமோச்சனம் அப்படிங்கிற மாதிரி இந்த இயற்கை சுபகிரகங்களில் குரு முதன்மையானவர். அப்போ குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும், அதே போல் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் குரு அவங்க ராசிக்கு சாதகமான இடத்துல வரும்போது அவங்களுக்கு நன்மையான பலன்களும் மேன்மையான பலன்கள் அதிகம் கிடைக்குது. குறிப்பாக தடைகள் நீங்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம், அதே மாதிரி பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாத நிலை, அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதில் இருக்கக்கூடிய தடைகள், இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த ராசிக்காரவங்களுக்கு, அதாவது குரு பார்வை பெறக்கூடிய குரு சாதகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரருக்கு நன்மையான பலன்கள் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனால் நம்ம எல்லாருமே குருவுடைய பயிற்சியை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்போம். நம்ம ராசிக்கு சாதகமாக குரு இருக்காரான்னு பார்ப்போம். அப்போ இந்த 2024ஆம் வருடத்தில் குரு பயிற்சி இருக்குது. இந்த 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. குருவானவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அடுத்த ஒரு வருடங்களுக்கு 2025 மே வரைக்கும் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியான குருவுடைய அமைப்பானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, மேச ராசி, கடகராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 5 ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. மற்ற ராசிகளில் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு ஓரளவுக்கு மத்தியமமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அப்போ இந்த ராசிகளுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்களில் குரு பயிற்சியால் ஏற்பட போகுது. இதோடு நாம் ஒவ்வொரு ராசிக்கும் மேச முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கும் தனித்தனி பதிவாக ராசி பலனை போடலாம், குரு பயிற்சி பலனை போடலாம். அதே மாதிரி இந்த உலகியல் ஜோதிட அடிப்படையில் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத ஒரு பதிவாக போடலாம் அடுத்தடுத்த பதிவுகளில். இப்போ இந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி நடைபெற இருக்குது. தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் தேதி ரிஷப ராசியில் குரு பயிற்சி ஆகிறார். நன்றி, வணக்கம்.